Velamal Engineering College, Artificial Intelligence and Data Science. Admissions open for 2026. தமிழ்நாட்டு அரசியலில் முதன்முறையாக கூட்டணி மந்திரி சபை அமைந்திருக்கிறது. அதில் முதல் வாய்ப்பை பெற்றிருக்கிறது காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த இருவர் மாண்புமிகு அமைச்சர்களாக இருக்கிறார்கள். திரு ராஜேஷ்குமார் கிள்ளியூர் சட்டமன்ற உறுப்பினர் சுற்றுலாத்துறை அமைச்சராகவும், உயர்கல்வித்துறை அமைச்சராக மேலூர் சட்டமன்ற உறுப்பினர் திரு விஸ்வநாதன் அவர்களும் இடம்பெற்றிருக்கிறாங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுடைய கருத்துக்களை பகிர்ந்துட்டு அதை பார்க்கலாம். 59 ஆண்டுகளுக்கு பிறகு தமிழக அமைச்சரவையில் காங்கிரஸ் சட்டமன்ற உறுப்பினர்கள் 2 பேர் இடம்பெற்றிருக்கிறார்கள். சுற்றுலாத்துறை அமைச்சர் நம்முடைய இருக்கிறார், அவரிடமே கேட்கலாம். சார் வணக்கம். முதல்ல வாழ்த்துக்கள். சுற்றுலாத்துறை அமைச்சர் உங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருக்கு, உங்களுக்கு தெரிய வந்திருக்கும். இன்றைக்கு நீங்கள் அமைச்சராக பொறுப்பேற்றிருக்கீங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அமைச்சர்கள், காங்கிரஸ் அமைச்சர்கள் அப்படின்னு சொல்லும்போது இது எப்படி இருக்கு? இல்லை, இப்போ நாங்களும் புதுசாக தான் இன்னைக்கு தான் பதவியேற்றிருக்கோம். எனக்கு சுற்றுலாத்துறை கொடுத்துருக்காங்க. முதல்ல காங்கிரஸ் கட்சியினுடைய கடைநிலை தொண்டர்களுக்கு நான் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் 1967க்கு பிறகு 59 வருஷம் ஆயிடுச்சு. இதுவரைக்கும் நாங்கள் கூட்டணியிலையும் கிடையாது, ஆட்சியிலையும் கிடையாது, அதிகாரத்திலும். அதனால் எங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர் நான் உட்பட இதுவரைக்கும் காங்கிரஸ் ஆட்சியை நான் பார்க்கல. இப்போது அந்த காங்கிரஸ் ஆட்சியை பார்க்காத எனக்கு மந்திரி பதவி கொடுத்துருக்காங்க. நிச்சயமாக எங்களுடைய தொண்டர்களுடைய விருப்பத்திற்கு ஏற்ப நான் செயல்படுவேன் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நீங்கள் சார்ந்த அந்த கன்னியாகுமரி மாவட்டமே பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பொட்டன்ஷியலான சுற்றுலாத்துறைக்கு பொட்டன்ஷியலான ஒரு மாவட்டம். நீங்கள் அந்த அமைச்சர்கள் இல்லை, கன்னியாகுமரி மாவட்டத்தை பொறுத்தவரையில் மிகப்பெரிய ஒரு சுற்றுலாத்தலம். ஏன்னா இன்னும் அங்கே நிறைய பணிகள் செய்ய வேண்டியது இருக்குது. அதை ஒன்றொன்னா ஆராய்ந்து படிப்படியாக என்னென்ன வளர்ச்சி திட்டங்கள் கொண்டு வர முடியும். ஏன்னா இன்றைக்கி வெளிநாட்டிலிருந்து கூட நிறைய சுற்றுலா பயணிகள் அங்கே வர்றாங்க. அதனால் அவங்களுக்கு பாதுகாப்பான பகுதி கன்னியாகுமரி மாவட்டம். கன்னியாகுமரி பகுதி ஏன்னா நிறைய சுற்றுலாத்தலங்கள், திருப்பரப்பு ஃபால்ஸ் இருக்குது, இன்னும் நிறைய அங்கே சுற்றுலாத்தலங்கள் இருக்குது. அதையெல்லாம் நேரடியாக ஆய்வு செய்து அங்கே என்னென்ன பணிகள் மேற்கொள்ள வேண்டுமோ அதை நிச்சயமாக மாண்பு முதல்வர் அவருடைய கவனத்துக்கு கொண்டு சென்று அதை செய்து கொடுப்பார். கூட்டணியில் இருப்பதால் அமைச்சர்கள் தனியாக சுதந்திரமாக செயல்பட முடியும் நம்புறீங்களா? இல்லை, எந்த முறையிலையும் நாங்கள் டிரான்ஸ்பரன்சியாக செயல்படும். ஜனநாயக முறை எங்களுக்கு யாரும் எந்த நிர்பந்தமும் கிடையாது. நாங்கள் எங்களுடைய பணி என்பது மக்களுடைய பணி தான். ஏன்னா வேறு ஒன்றும் எங்களுக்கு எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. ஏன்னா மக்களுடைய பணி செய்வதற்காக ஒரு துறையை கொடுத்துருக்காங்க. அந்த துறை மட்டும் இல்லை, எங்கள் கட்சிக்காரங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்களோ அத்தனை கோரிக்கைகளை நிறைவேற்று தான் என்னுடைய கடமை. சார், நீங்கள் பதவியேற்றுக் கொண்ட பிறகு உங்களுடைய தலைவர்களுக்கு நீங்கள் மரியாதை செலுத்தும் போது உங்களுடைய பேரை சொல்லும்போது ஆளுநர் குறுக்கிட்டு எங்களுடைய ஆன்மா பெருந்தலைவர் காமராஜர், அவர் பேரை சொல்ல தப்பு கிடையாது. எங்களுடைய ஆன்மா பாரத ரத்னா ராஜீவ்காந்தி, அவருடைய பேரை சொல்லல எந்த தப்பும் கிடையாது. அதனால் அதை ஒரு பெருசாக நினைக்க வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய தலைவர், எங்களுடைய கொள்கையை நான் சொல்லியிருக்கேன். அதே போல் வந்தே மாதரம் இன்னைக்கு முதல் தடவை பாடப்பட்டிருக்கு. அதை நீங்கள் எப்படி? இல்லை, அதுதான் அது படிப்படியாக அதை ஏற்கனவே அரசினுடைய கவனத்திற்கு கொண்டு சென்றிருக்கிறோம். அதை வரக்கூடிய காலங்களில், ஏன்னா இன்னைக்கு கவர்னர் மாளிகையில் தான் அந்த பதவி பிரமாணம் நடந்து, வரக்கூடிய காலம் தமிழகத்தினுடைய அரசுக்கு அதை நாங்கள் முன்வைப்போம். தேங்க்யூ சார். Velamal Engineering College, Information Technology. Admissions open for 2026.